அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் 2026ஆம் வருடத்தில் அன்னை சமயபுரத்தாளுக்கு நடைபெறவுள்ள தைப்பூச திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தமிழகத்தில் மிகச்சிறந்த பிரார்த்தனை ஸ்தலமாகவும் சக்தி ஸ்தலங்களில் ஆதிபீடமாகவும் சுயம்பு அருள்மிகு மாரியம்மன் எழுந்து அருள்பாலிக்கும் இந்த ஸ்தலத்தில் தைப்பூச திருவிழா 23/1/2026 வெள்ளிக்கிழமை முதல் 2/2/2026 திங்கட்கிழமை வரைக்கும் மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளது. 23/1/2026 வெள்ளிக்கிழமை தை மாதம் 9ஆம் தேதியன்று சஷ்டி திதி பூரட்டாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 6 மணிக்கு மேல் 8 மணிக்குள் மகர லக்னத்தில் கொடியேற்றம் நடைபெற உள்ளது. 9ஆம் நாள் திருநாளான 31/1/2026 சனிக்கிழமை தை மாதம் 17ஆம் தேதியன்று காலை 10 மணிக்கு திருக்கோயிலில் இருந்து அன்னை சமயபுரத்தாள் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெறக்கூடிய நிகழ்வு நடைபெற உள்ளது. அன்று இரவு 8 மணிக்கு அம்மனுக்கு தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது. 8 மணிக்கு அம்மன் தெப்பத்தில் காட்சியருள இருக்கா. 10ஆம் நாள் திருநாளான தைப்பூச தினமான 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை தை மாதம் 18ஆம் தேதி காலை 7 மணி முதல் 8 மணிக்குள் திருக்கோயிலில் இருந்து அன்னை சமயபுரத்தாள் தைப்பூசத்திற்காக கண்ணாடி பல்லக்கில் எழுந்தருளி வழிநடை உபயம் கண்டருளி நொச்சியம் வழியாக வட திருக்காவேரிக்கு சென்றடைகிறார். வட திருக்காவேரியில் தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற உள்ளது. அன்றைய தினம் இரவு தைப்பூச தினத்தன்று இரவு 10 மணி முதல் 11 மணி வரை அன்னை சமயபுரத்தாள் தன்னுடைய அண்ணனான ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதரிடம் சீர்பெறக்கூடிய நிகழ்வு நடைபெற உள்ளது. 2/2/2026 திங்கட்கிழமையன்று இரவு 1 மணி முதல் அதிகாலை 2 மணி வரை அன்னை சமயபுரத்தாளுக்கு மகா அபிஷேகம் நடைபெற உள்ளது. அதிகாலை 3 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை அன்னை சமயபுரத்தாள் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்க இருக்கா. இந்த அற்புதமான தைப்பூச திருவிழா வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்வோம். அன்னை சமயபுரத்தாளின் அருளை பெறுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.